வார்த்தைக்கு சக்தி உண்டு. இதுதான் மந்திரங்களுடைய தாத்பரியமே. எதுல இயங்குது அப்படின்னா ஓம் என்ற பிரணவத்துல இயங்குதுன்றாங்க. அந்த காலத்துல நம்ம சித்தர்களே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சவுண்டுக்கு எனர்ஜி உண்டு. அப்போ இது ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோகிக்கும் போது அதோடைய எனர்ஜி மாறுபடுது இல்லையா, அதோடைய தன்மையும் மாறுபடுது. அது போலதான் ஒவ்வொரு பெயருக்கும் உண்டான அந்த சவுண்டு மிக முக்கியம். அந்த சவுண்டை பொறுத்து தான் அவருக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். அதனால தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திர முறைகளில் ஒரு குழந்தை பிறந்தவன அந்த குழந்தையோடைய அந்த பிறந்த நேரத்தை வச்சு எந்த கிரகம் ஆதிக்கத்தில் இருக்கு, அந்த கிரகத்துக்குண்டான முதல் எழுத்தை வச்சு பெயர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயர் முதல் எழுத்து தான் அந்த உச்சரிப்புக்கு மிக முக்கியமான வார்த்தை. அப்ப அந்த பெயருக்கு சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு. அது குழந்தையிலிருந்து வைத்து கொண்டு வர்றதுன்றது வேற, நடுவில் மாத்துறது வேற. நடுவில் மாற்றி ஒருத்தர் பெரிய லெவலில் போகிறது அப்படின்றதுல சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது.